திருத்தலத்தில் மலை மீது வீற்றிருந்து அருள் பாலிக்கும் வியத்தகு வியாகுல மாதாவே, பரலோக பூலோக அரசியே, கஸ்திப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே, பாவிகளின் தஞ்சமே, அன்னமிட்ட அற்புத அன்னையே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோ, உமது திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோ. தாயே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீர் எங்களுடைய தாயார் என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை மாதா பாராட்டுவாளோ. உம்மை தேடி வந்த நிர்பாக்கியருக்கு உதவியாயிரும். அழுகிறவர்களை அரவணையும், அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாயிரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரிக்காவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீ நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வரும் அடியோர்கள் பேரில் தயவாயிரும். தாயே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோ. ஆறு காடுகளை கடந்து ஓடி வந்தோ, துன்பம் பிணி வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோ. எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் வேண்டுதல்கள் பயனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இருதயத்தை உருக்காது போகுமோ? அப்படியாகுமோ அம்மா, அருமையான அம்மா, மலையன்குளம் மாதரசியே அம்மா, விரும்பும் வரம் தரும் வியத்தகு தாயே அம்மா, அரிசி அள்ளி தந்து அற்புதம் செய்தவளே அம்மா, கொடிமரத்தில் காட்சி தந்து எம்மை காப்பவளே அம்மா, மாமருந்து தண்ணீரால் என் மனக்குறை தீர்ப்பவளே அம்மா, அடியோர் எங்கள் குடும்பங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோ. எங்களை கையேற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தருளும் அன்பு தாயே. ஆமென். நிச்சயமா